இருக்கிற கிரகத்திலே மிக புனிதமானவன் நல்ல பண்புள்ளவன் யாருன்னா சனீஸ்வரன் தான். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, அவரை கண்டாலே எல்லாருக்கும் உயிர் போகிற அளவுக்கு பயன்படுத்தி வச்சுருக்காங்க. புரியுதா? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் அதை சொல்லுவாங்க, நடைமுறையில் நீங்கள் பண்ணுறதுல நாங்கள் ஆப்போசிட். சந்திக்க வந்தாலே நமக்கு நல்லது தான். என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தவறுகளை நமக்கு சுட்டி காமிச்சிருக்க சந்திக்கிறாங்க. நீங்கள் இந்த தவறு பண்ணியிருக்க தெரிஞ்சுடும், அதை தெரியப்படுத்துவான். தெரியப்படுத்துறது நமக்கு கஷ்டமாக தெரியும். எப்படி பண்ண தப்பை திருத்திக்கிறதுக்காக வழி வர தப்பா நம்ம என்னென்ன பாவம் பண்ணியிருக்கியோ அந்த நிகழ்வு உனக்கு நடக்கும். அந்த திசையில் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு தான் வரணும். நம்ம கடக்கும்போது தப்பா தெரியுது. நீ அதை பார்த்துட்டு ஐயோ நான் கஷ்டப்படுறேன், அடிபடுறேன், சொத்து போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, அதையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தி போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அவள் இருந்த காலத்தில் நீ எதெல்லாம் இழந்தையோ அதெல்லாம் திருப்பி உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்து இந்தா இதை வச்சு காப்பாற்றிக்க, இனிமேல் இதை தப்பு பண்ணாங்க. இதான் சனீஸ்வரன் வழிமுறை. இதுக்கப்புறம் நீ தப்பு பண்ணாங்க, அதுக்காக தான் அவர் வருது. மற்றபடியெல்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுனால இவங்க அப்படி சித்தரிக்கிறாங்க. சிறப்பு நான் சொல்லி குறிப்பிட்ட சாமிகள் மட்டும் இருக்காங்க. விநாயகர், முருகர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குருவுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வேற யாரும் நாங்கள் வச்சுருக்க மாட்டோம். மற்றதெல்லாம் பவர்லாம் கிடையாது, குருவுக்கு சம்மந்தப்பட்டவங்க அவ்வளோதான். அந்த குருஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கு தான் இங்கே இடம் கொடுக்கும். மற்றபடி அதே மாதிரி சனீஸ்வரனும் வச்சுருக்கோம். சனீஸ்வரன் தனியாக வெளியே ஃபஸ்ட்டு பார்த்தா ஆட மாட்டோம். பைரவர் கிடையாது. எல்லா கோயிலும் பைரவர் கடைசியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கடைசியாக கடைசியாக வைக்கிறது முதல்ல இல்லை. கோயிலேருந்து பார்க்கும்போது நீ உள்ள வரும்போது அங்கே அவர் பார்த்துட்டு தான் உள்ளே வருவா. இல்லையா நம்ம அந்த கோயில் வந்து நம்ம வந்து உள்ளே போன உடனே பைரவர் கரெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல வந்து நீங்க இப்போ முதல்ல அப்படி வந்தீங்கன்னா என்ன இப்ப திரும்பி பார்க்காம அப்படியே வந்துருவீங்க. வரல, பார்த்தா உள்ளே வந்தோம். அவரை பார்த்துட்டு தான் நீங்க உள்ளே வரணும். புரியுதா? நந்தி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி வந்தோடனே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அது தொடக்கமும் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் சில ஆளுகள்லாம் என்ன சார் நீங்க முருகனை மாற்றி வச்சிருக்கீங்க, என்ன மாற்றி வச்சிருக்கீங்க, நம்மளை பார்க்கணும் மாதிரி வந்தா சாமி கும்பிடுயா உன் பாணியில் கும்பிட்டு 6000 உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு அது எப்படி உபதேசம் கேட்கணும்னா நீங்கள் தங்கணும். சாமி மட்டும் உங்கள் கோயிலில் கும்பிட்டு போகிறீங்கன்னா வந்து பூஜை முடிச்சுட்டு போயிடலாம். அது உங்கள் கோயில் வழிபாடு தான். பூஜையை பார்த்துட்டு போகிறதுங்கிறது வந்து ஆலய வழிபாடு. சரிங்களா? தங்கி போகிறது வந்து சித்தாந்த வழிபாடு. இதில் எது உங்களுக்கு பிடிச்சோ அதை நாங்கள் யாரும் கம்பல் பண்ண மாட்டோம். விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா தங்கி தான் தெரிஞ்சுக்கிறலன்னா அவ்வளோதான். வேண்டியது இல்லைன்னா போயிடலாம். சரி, ஏன் போரியன்லாம் சரியா போயிடலாம். சரி.